அன்பர்களே, இன்று குமார சஷ்டி. பம்பனூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டம். அனந்தபூரிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் பம்பனூரில் இந்த கோவில் உள்ளது. ஸ்ரீ சுப்பிரமணியர் சர்ப்ப வடிவிலே துக்கே சுப்பிரமணியர் காட்டி நாகலமடிகே ஆகிய இடங்களிலே கர்நாடக மாநிலத்திலே காட்சி தருகிறார். அதுபோல ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டம் ஆத்மக்கூர் மண்டலில் உள்ள பம்பனூர் தலத்திலே 7 தலை நாக வடிவில் ஸ்ரீ சுப்பிரமணியர் காட்சி தருகிறார். இந்த பகுதியில் அக்காலத்தில் பல முனிவர்கள் தவம் செய்தார்கள். அப்போது 7 புனித நீர்க்குளங்கள் இருந்தன. அவற்றுள்ளே ஒன்றுதான் இப்போது எஞ்சி உள்ளது. இங்கு பம்பநாடி என்னும் ஆறு பாய்வதனால் அந்த ஆற்றின் பெயரே மருவி பம்பனூர் என ஆகியது. இங்குள்ள சுப்பிரமணியரை வியாசராஜர் பிரதிஷ்டை செய்தார். அந்த காலத்தில் பிரசித்தி பெற்ற இந்த கோவில் கால வெள்ளத்தில் சரியான பராமரிப்பு இன்றி சிதைந்து விட்டது. இன்று பல ஆண்டுகளுக்கு பின் இந்த பகுதியிலே பாடசாலை நடத்திய மதுசூதன சாஸ்திரி என்பவரின் பெரும் முயற்சியினால் பக்தர்களின் ஒத்துழைப்போடு 1980 முதல் 2000 வரை 10 ஆண்டுகள் திருப்பணி நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற்று நித்திய பூஜைகளும் திருவிழாக்களும் நடைபெறுகின்றன. 2008ஆம் ஆண்டு ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் இங்கு சிவன் பார்வதி சன்னதிகளை அமைத்தார். இங்கு சிவன், பார்வதி, கணபதி, நாக வடிவில் இருக்கும் முருகன் என சிவ குடும்பத்தையே தரிசிக்கலாம். இங்கு சிவபெருமான் மஞ்சுநாதர் எனவும் அம்பாள் பார்வதி எனவும் போற்றப்படுகின்றனர். கருவறையில் ஸ்ரீ சுப்பிரமணியர் 7 தலை நாகரூபத்தில் குண்டலினி சக்தியை விளக்கும் வகையில் காட்சி தருகிறார். இந்த விக்கிரகத்தில் 7 சக்கரங்கள், குண்டலினி, தேவி, விநாயகர், மும்மூர்த்திகள் என அனைத்தும் காட்டப்பட்டுள்ளன. நாகம் தன் வாலை பீடத்தின் முன்புறம் சுரட்டி கொண்டிருப்பது மூலாதார சக்கரமாகும். நடுப்பகுதி சிவலிங்க ரூபமாகவும் சிரசில் உள்ள சிம்மமுகம் திருமாலை குறிப்பதாகவும் உள்ளன. வெளிச்சுற்றில் நவகிரக சன்னதி உள்ளது. நாகர் விக்கிரகங்களும் விநாயகரும் ஒரே பீடத்திலே இங்கு காட்சி தருகிறார்கள். பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து ஸ்ரீ சுப்பிரமணியரை மனதார வழிபட குடும்பத்தில் அமைதி, மனப்பேறு, மகப்பேறு, நோயற்ற வாழ்வு போன்ற நன்மைகள் கிடைக்கும். மேலும் காலசர்ப்ப தோஷம், ராகு கேது தோஷம், நவகிரக தோஷம் போன்றவை இங்கு வழிபட்டால் விலகிவிடும். 9 ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமைகளிலே இங்கு வந்து 9, 11, 108 முறை பிரகார வலம் வந்து வழிபட்டால் கோரிக்கைகள் நிறைவேறும். செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம் ஆகியவை நீங்க இங்கு பரிகார ஹோமங்கள் நடைபெறுகின்றன. சஷ்டி, ஞாயிறு, செவ்வாய் நாட்களிலே அன்னதானம் அளிக்கப்படுகிறது. ஆவணி மாதம் முதல் 3ஆம் நாள் அன்னாபிஷேகம், கார்த்திகை மாதம் 3ஆவது நாள் ஞாயிறு துளசி தாமோதர பூஜை, சுப்பிரமணிய சஷ்டி, சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். சர்ப்ப வடிவில் காட்சி தரும் பம்பனூர் ஸ்ரீ சுப்பிரமணியரை வழிபட்டு நல்ல அருள் பெறுவோமாக. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரதோதயாத். வெற்றிவேல் வீரவேல்.